ஹாய், உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டையுமே நேற்று நான் படிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். உங்களோட சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக இங்கே கதை கண்டினியூ ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த இமேஜில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த கப்புள்ஸ் இமேஜ், அது எல்லாமே நான் க்ரியேட் பண்ணுறது தான். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மனதை மயக்கும் மாலை பொழுது அது. வைதேகி மீண்டும் ஒரு முறை அவர்களை வருமாறு அழைத்துவிட்டு தனது காரில் ஏறி தன் இல்லம் நோக்கி பயணமானார். அவரை அனுப்பி வைத்த பிறகு கீதா தன் தங்கையிடம் போன் பேச வேண்டி தன் அறைக்குள் சென்று கதவை அடித்து கொண்டாள். கதிரவன் நிலாவை கடைக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டான். அன்னபூரணியோ தன் மகள் மேல் உள்ள கோவத்தில் அவளோடு பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு பக்கத்து வீட்டிற்கு தான் செய்த குலோப் ஜாமுனை கொடுக்க சென்றார். மின்மினியோ வீட்டிற்கு பின்புறம் இருந்த பூச்செடிகளின் அருகே சென்று அமர்ந்து அதன் மென்மையை ஸ்பரிசித்தாள். இந்த பூவின் மென்மையை போன்றதுதான் அவனின் காதலும் என உள்மனம் தன்னவனை பற்றி எடுத்துரைத்தது. ஆனால் தற்போது அவன் மென்மையை தொலைத்து வன்மையாய் உருமாறி அவளை முள்ளாக குத்தி கிழிக்க வருகிறான் என்று அவளுக்கு யார் சொல்வது? கல்லூரி காலத்தில் காதல் சிட்டுகளாக வலம் வந்தனர். கல்லூரி அவள் வீட்டில் இருந்து தூரம் என்பதால் நண்பர்களோடு வெளியே வீடெடுத்து தங்கியிருந்தாள் மின்மினி. வார இறுதி நாட்களில் அவன் அங்கே காலையிலே வந்துவிட்டு மாலை இரவை தழுவும் நேரத்தில்தான் அவளை பிரிய மனமில்லாமல் பிரிந்து வீட்டுக்கு செல்வான். ஏனெனில் வாரத்தின் 5 நாட்களும் தன் ப்ராஜெக்ட் விஷயமாக அதில் பிஸியாக இருப்பான். அப்போது எல்லாம் போனில் காதலை வளர்த்துவிட்டு மீதம் இருக்கும் 2 நாட்களில் அவளை காண ஓடி வந்து விடுவான் காதலன் அவன். அவள் தங்கியிருந்த வீட்டிற்கு பின்புறம் நிறைய மாமரங்கள் இருந்தது. அதுதான் அவர்களின் ஃபேவரட் ஸ்பாட். அங்கிருந்த மரத்தின் மேல் சாய்ந்து மின்மினியை தன் நெஞ்சில் சாய்த்தபடி அவன் ஆசை ஆசையாக தங்கள் எதிர்கால வாழ்வை பற்றி விவரிப்பதை கேட்டு அவனை ரசித்தபடி இருப்பாள் மின்மினி. அவ்வப்போது காதலின் உரிமையான சின்ன சின்ன இஷ்டமான அத்துமீறல்கள், அளவில்லா முத்தங்கள் என நீண்டு கொண்டே போகும் அவர்களின் காதல் அத்தியாயங்கள். இப்போது இங்கே அவள் வீட்டின் பின்புறம் இருந்த மாமர இலையின் வாசம் தென்றல் காற்றோடு அவள் தளிர்மேனியை தழுவிச் செல்லும் போது அவள் மனதில் தன்னவனை பற்றிய பசுமையான எண்ணங்களையும் அவளில் தூண்டிவிட்டே சென்றது. மாமரத்தில் அவளை சாய்த்து அவன் செய்த சில்மிஷங்களை எல்லாம் நினைத்து பார்த்தாலே இப்போதும் அவள் கன்னங்கள் வெட்கத்தில் சிவக்கும். மாங்காய் வேண்டும் என ஆசை கூட்டி அவளை தூக்கி பறிக்க வைத்து அவள் இடுப்பில் அவன் செய்த சாகசங்கள் எல்லாம் சொல்லில் அடங்காத இன்பங்கள். அதையெல்லாம் இப்போது நினைக்கையில் அவள் நயனங்களில் இருந்து உருண்டு வந்து மண்ணில் விழுந்தது கண்ணீர் துளிகள். இமை சிமிட்டி கண்ணீரை அடக்கியவள் தன் போனை எடுத்து அதில் தன்னவனின் புகைப்படத்தை பெரிதாக்கி அவனையே தீண்டுவதாய் எண்ணி அதை ஆசையோடு வருடி மென்மொத்தமிட்டாள் மென்மினி. மிஸ் யூ தேவன், ஆனா நீங்க என்ன மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல என இமை மூடி வான் நோக்கி கேட்டவள் வலிந்த கண்ணீரை துடைக்க மனமில்லாது அப்படியே தரையில் சரிந்தாள் மினி. அந்நேரம் பின்பக்கம் யாரோ வரும் அரவம் கேட்க வேகமாக எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டாள் காரிகை. அவள் வான் நோக்கி கேட்டது அவனுக்கும் கேட்டுவிட்டதோ? இதோ மன்னவன் அவனும் கையில் அவள் புகைப்படத்தையும் கடைசியாக அவள் எழுதிவிட்டு சென்ற பிரிவு கடிதத்தையும் வெறித்து பார்த்தவாறே நின்றிருந்தான் ஆரியன் வாசுதேவன். அந்த கடிதத்தை இத்தோடு 1,00,000 முறையாவது படித்திருப்பான். பொக்கிஷம் போல அதை பத்திரமாக மடிப்பு களையாதபடி பாதுகாத்து வருகிறான். ஏன், அதென்ன அவ்வளவு காதல் வார்த்தைகள் பொருந்திய காதல் கடிதமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. முகமூடி அணிந்து சிலர் ஆடிய சதியில் சிக்கிய புள்ளிமானவள் அவர்கள் சொன்னதை இதயம் வலிக்க எழுதி அதை படிக்கப் போகும் அவனும் மரண வலி கொள்ளும் அளவில் பிரிவு கடிதத்தை எழுத வைத்து அவர்கள் காதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த கடிதம் அது. அவள் செய்த துரோகத்தை மறக்க கூடாது என்பதற்காகவே அதை மீண்டும் மீண்டும் படித்து அவள் மேல் இருக்கும் வன்மத்தை அழிய விடாமல் பார்த்து கொள்கிறான். அதிலும் அவனை மிருகமாக்கும் ஒரு வார்த்தையை மட்டும் அவனால் மறக்கவே முடியாது.
காதலில் சில உரிமையான தீண்டல்கள் இருந்த போதும் அவன் ஒரு நாளும் எல்லை மீறியதில்லை. அப்பேற்பட்டவனை இம்பார்ட்டன்ட் என்று அவள் கூறி சென்றதை அவனால் ஜென்மத்திற்கும் மறக்க முடியாத ஒன்று. உன்னை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணேண்டினா எல்லை மீற தெரியாம இல்ல, ஆனாலும் கட்டுப்பாட்டோட உன் பெண்மைக்கு மதிப்பு கொடுத்து இருந்தேன்லடி, அதுக்கு நீ கொடுத்த பரிசுதான் இது இல்ல என ஆக்ரோஷமாக கத்தி அறையில் இருந்த ஃப்ளவர் வாஷை எடுத்து ஆவேசமாக தூக்கி எறிந்தான் ஆரியன். வரண்டி வர, எல்லாத்துக்கும் ரெடியாயிரு என்று உரிமையவன் சிகையை கோதி தன்னை சமன்படுத்தி கொண்டு தன் பிஏ கண்ணனை இன்டர்காமில் அழைத்தான். கண்ணனின் இருப்பிடமும் ஆரியனின் மாளிகை வளாகத்திற்குள் தான் இருந்தது. ஆரியன் ஊரில் இல்லாத சமயங்களில் கண்ணாவின் பொறுப்பில்தான் தொழிலை விட்டுச் செல்வான். அவன் பிஏ மட்டுமல்ல, ஆரியனின் நம்பிக்கைக்கு உரியவனும் கூட. ஆரியன் அழைத்து 5 நிமிடத்தில் அவன் அறைக்கு வந்திருந்தான் கண்ணன். அறை இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ந்த கண்ணனோ, ஆத்தி மனுஷன் என்ன கோவத்துல இருக்காருன்னே தெரியலையே, எதுக்கும் நாம கொஞ்சம் அடக்கியே வாசிப்போண்டா என தனக்குள்ளே பேசிக்கொண்டவன் வெளியே பவ்யமாக, பாஸ் நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, என்னை வர சொல்லிட்டு நீங்க என்னை கண்டுக்காம இருக்கீங்களே என கண்ணன் கேட்க, நீ என்ன என் பொண்டாட்டியாடா வந்த உடனே கண்டுக்கிறதுக்கு, இடியட், நான் சொன்னவன் என்னாச்சு, என்ன எதுன்னு உன்ட்ட கேட்டாதான் பதில் சொல்வியா என உருமினான் ஆரியன் வாசுதேவன். ஐயோ, பிஏவா இருக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது, இதுல பொண்டாட்டி ரோலும் பண்ணா நான் ஓகையாதான் என மனசுக்குள்ளே கவுண்டர் கொடுத்தபடி கண்ணன் நின்றிருக்க, தான் கேட்டும் பதில் வராமல் போனதில் கடுப்பான ஆரியனோ குறிபார்த்து எரியும் ரப்பர் ஸ்டிக் அம்பை எடுத்து கண்ணனின் நெற்றியை நோக்கி வீசினான் ஆரியன். அதன் வேகத்தில் சுயம் பெற்றவன், வாய் திஸ் கொலவெறி பாஸ், இப்படி கூப்பிட்டு வச்சு அடிக்கிறீங்களே, இதெல்லாம் சரியில்லை சாரே என சிறுவனை போல் புலம்பிக் கொண்டிருந்தான் கண்ணன். கண்ணனின் குணமே இதுதான். குறும்பு செய்து மாட்டிக்கொள்ளும் சிறுவனை போன்றவன், கள்ளம் கபடமற்ற மனிதன். ஆரியன் சகஜமாக பழகுவது இவனிடம் மட்டுமே. கண்ணா, ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ், வாட் ஹேப்பனிங் ஹியர், அதை ஃபர்ஸ்ட் சொல்லு மேன், உன்னோட ஃபன் பண்ண எனக்கு இப்ப டைம் இல்லை. எதை ஃபன்னா என ஆரம்பித்தவன் ஆரியன் பார்த்த பார்வையில் கடகடவென்று அவன் இங்கே இல்லாத சமயத்தில் வீட்டில் நடந்த பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் ஒன்றுவிடாமல் ஆரியனிடம் ஒப்பித்தான். பாஸ், உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, மேடமும் பாட்டியும். அதுல திருச்சி சைட்ல இருந்து ஒரு வரன் கூடி வந்திருக்கான். அவங்களும் சேம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான் பண்றாங்க. அண்ட் இது அஃபிஷியல் ஃபங்க்ஷனா இல்லாம ஒரு கேஷுவல் மீட்டிங் மாதிரி அந்த பொண்ணை பார்க்க நீங்களும் உங்க ஃபேமிலியும் போக போறீங்க. உங்களுக்கு பிடிச்சாதான் இது அஃபிஷியல் ஆகும் பாஸ். இதுதான் பாஸ் அந்த பொண்ணை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், இது அவங்க ஃபோன் நம்பர் என தகவலை சொல்லியபடி லேப்டாப்பை ஆரியன் புறம் நகர்த்தினான் கண்ணன். தன் ஹேசல் விழிகளால் அதை பார்வையிட்டான் ஆரியன். மீண்டும் தொடர்ந்தான் கண்ணன். தென் கம்மிங் வீக் நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக போறீங்க. அங்கிருந்து நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போறீங்க பாஸ். அப்படியே அந்த லேப்டாப்ல இருக்க செகண்ட் ஃபைலையும் ஓபன் பண்ணி பாருங்க பாஸ் என முழு தகவலையும் கொடுத்துவிட்டு அமைதியாக நின்றான் கண்ணன். அந்த 2வது ஃபைலை பார்த்தவனின் விழிகள் மகிழ்ச்சியில் சிரித்தது. இந்த கல்யாண பேச்சை நிறுத்துவதற்கு லட்டு போன்ற வாய்ப்பு கிடைத்ததால் வந்த சிரிப்பு அது. பாஸ், என்னடா, அப்போ இது ஒன்லி கேஷுவல் மீட்டிங் தானே பாஸ் என தன் பாஸை அறிந்தவனாக கேட்டான் கண்ணன். அஃப்கோர்ஸ் மேன். அப்போ எதுக்கு பாஸ் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நமக்கு இங்கே எவ்வளோ வேலை இருக்கு, வாங்க நாம அதை பார்க்கலாம் என ஜோவியலாக கண்ணன் சொல்ல, ஓ என்னையவே வேலை பாருன்னு சொல்ற லெவலுக்கு வந்துட்டியா நீ என அவன் கழுத்தில் ஸ்மாக் போட்டபடி ஆரியன் கேட்க, ஐயோ குரல் வலியை நெருக்காதீங்க என விடுங்க பாஸ், நீங்க எந்த வேலையும் பார்க்க வேணாம், நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்க்குறேன் என அவனின் கைகளுக்குள் சிக்கிய நிலையில் இருந்தே பயந்தது போல் கேலி குரலில் கூறினான் கண்ணன். அவனின் சேட்டையை ரசித்தவன் மேலும் அவனிடம் வம்பு வளர்க்க ஆசைப்பட்ட ஆரியன், அப்போ நான் வேலை பார்க்க கூடாதுன்னு ஆர்டர் போடுறியடா படவா, மீ பாவம் பாஸ், விட்டுருங்க ப்ளீஸ். சரி சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஐயோ நீங்க என்ன வேணா பண்ணலாம் பாஸ், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ஃபாலோ பண்றது தான் என் டியூட்டியே என ஆரியன் கைகளில் இருந்து நழுவி பவ்யமான தோரணையில் பதில் கூறினான் கண்ணன். அது சரி, வாடா போயிட்டு வந்துடுவோம். எதுக்கு பாஸ்? எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் மேன்,
இந்த பச்சி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் என அரிதாக வெளிப்பட்டது ஆரியனின் சேட்டை குணம். அதற்கு கண்ணன் பதில் கவுண்டர் கொடுக்க வந்த நேரத்தில் அங்கே உள்ளே வந்தார் இந்திரா. ஆரியனின் அறையில் கண்ணனை கண்ட இந்திராவோ, நீ எதுக்கு இன்னும் இங்க இருக்க, உன்னோட ஒர்க் டைம் முடிஞ்சதுல, கிளம்ப வீட்டுக்கு என உரிமையாக கண்டித்தார். இந்திராவின் வார்த்தைக்கு என்றும் எதிர்த்து பேசாத கண்ணன், எஸ் மேடம், பாய் பாஸ் என இருவரிடம் சொல்லிவிட்டு தன் இருப்பிடம் நோக்கி சென்றான் கண்ணன்.